ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முட்டை சாதம் செய்ய போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். 2 தக்காளி, வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கேப்சிகம் 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேப்சிகம் போதும், 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன கேரட்டு, 2 சின்ன தக்காளி, பெரிய வெங்காயம் 2, முட்டை 6 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், எண்ணெய் தாளிக்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டா தான் கொஞ்சம் கலர்ன சாதத்துக்கு நிறைய நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதையும் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சின்ன ஸ்பூன் தான். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இடையில கலர் விட்டுட்டே இருங்க. இப்போ தக்காளி சேர்த்து 2 பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இடையில கலரி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா மெசஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கலாம். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் நறுக்கி வச்சது கொஞ்சம் போட்டிருக்கனால 1 ஸ்பூன் போதும். நீங்கள் இஞ்சி பூண்டு தேவைன்னா நறுக்குன்னு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணும் வாசனைக்காக. இந்த காய் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்து வச்சு போட்டுக்கலாம். காய் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முட்டையை நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நான் காய் சரி பசங்க சாப்பிடுவாங்கன்னு வெஜிடபிள் அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கணும். வேகட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன், இல்லைன்னா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நீங்கள் வெறும் மிளகாய் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா கலரி விட்டுக்குங்க.